மும்பையில் நடைபெற்ற சென்னைக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அபார வெற்றி. 8 போட்டிகளில் விளையாடி உள்ள சென்னை அணி 6வது தோல்வி அடைந்துள்ளதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. மதிமுக கட்சி பொறுப்பில் இருந்து விலகும் முடிவை திரும்ப பெற்றார் துரை வைகோ. நிர்வாக குழு கூட்டத்தில் பெரும்பாலான நிர்வாகிகள் வலியுறுத்தியதை தொடர்ந்து மீண்டும் முதன்மை செயலாளராக தொடர்வதாக அறிவிப்பு. முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கு பக்கபலமாக இருப்பேன் என மல்லை சத்யா உறுதி. தனது நடவடிக்கைகள் துரை வைகோவின் மனதை காயப்படுத்தி இருந்தால் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிவிப்பு. மல்லை சத்யா துரை வைகோ கருத்து வேறுபாடு குறித்து வைகோ விளக்கம். நீரடித்து நீர் விலகாது என கருத்து. கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி உரிமையாளர்கள் நடத்தி வந்த தொடர் போராட்டம் வாபஸ். அமைச்சர்கள் குழு நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் முடிவுக்கு வந்தது. பொதுக்குழுவை கூட்டி விசைத்தறியை இயக்குவது குறித்து முடிவெடுப்போம் என அறிவிப்பு. ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையேயான உறவில் ஆளுநர் என்பவர் தபால்காரர் போலதான். தமிழ் மொழிக்கும் தமிழ்நாடு என்ற பெயருக்கும் எதிராக ஆளுநர் செயல்படுவதாக முதல்வர் குற்றச்சாட்டு. ஆளுநரை தபால்காரர் என கூறுவது முதலமைச்சருக்கு அழகல்ல. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகம் முழுவதும் சுகாதாரமான முறையில் மக்களுக்கு குடிநீர் வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திருச்சி மாநகராட்சி 10வது வார்டில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. முதற்கட்ட ஆய்வில் பாதிக்கப்பட்டவர்களின் உடல் உபாதைகளுக்கு குடிநீர் காரணமல்ல என மாநகராட்சி ஆணையர் விளக்கம். கட்சி நிர்வாகிகள் கட்டாயப்படுத்தி தங்கள் விழாக்களில் கலந்து கொள்ள வைப்பது மன அழுத்தத்தை தருகிறது. அழுத்தம் கொடுத்து அழைத்துச் செல்வதால் கட்சி பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என தொல் திருமாவளவன் வருத்தம். 4 வழிச்சாலைக்கான மேம்பால கட்டுமான பணிகள் காரணமாக தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து மாற்றம். அடுத்த 3 நாட்களுக்கு சோதனை அடிப்படையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அதிகாரிகள் தகவல். கோடை விடுமுறை மற்றும் ஈஸ்டர் காரணமாக உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ரோஜா பூங்காவில் வண்ண மலர்களை கண்டு ரசித்தும் படகு இல்லத்தில் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தனியார் பேருந்தும் சிமெண்ட் ஏற்றி வந்த மினி லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் காயம். சமூக வலைதள விளம்பரம் மூலம் வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்ட நபர் சைபர் கிரைம் போலீசாரால் கைது. சென்னை விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக 5.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நிலையில் போலீசார் அதிரடி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வயலில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த வேலு என்ற விவசாயி உயிரிழப்பு. உடலை மீட்டு போலீசார் விசாரணை. தருமபுரி மாவட்டம் மாட்லாம்பட்டி பகுதியில் நடைபெற்ற கள் விடுதலை மாநாடு. கள்ளை மதுவிலக்கு சட்டத்தில் இருந்து நீக்கி உணவாக அறிமுகப்படுத்த வலியுறுத்தல். 4 மாத பச்சிளம் குழந்தைக்கு கள்ளை ஊட்டி போராட்டம். கர்நாடகா முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் பெங்களூருவில் உள்ள அவரது வீட்டில் கத்தியால் குத்தி கொலை.
ஓம் பிரகாஷை கொலை செய்த அவரது மனைவி பல்லவியை கைது செய்து போலீசார் விசாரணை. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் அவரது மனைவி உஷா வான்ஸ் திங்கட்கிழமை இந்தியா வருகின்றனர். ஜெய்ப்பூர் மற்றும் ஆக்ரா உள்ளிட்ட நகரங்களை சுற்றி பார்க்க உள்ளதாக தகவல். பிக் பாஸ் 5வது சீசனில் பங்கேற்று காதலர்களாக மாறிய பாவனி மற்றும் அமீரின் திருமண நிகழ்ச்சி. இஸ்லாமியரான அமீர் இந்து முறைப்படி தாலி கட்டி பாவனியை திருமணம் செய்து கொண்டார். ஈஸ்டரை ஒட்டி வேட்டிகனில் சிறப்பு திருப்பலியில் உரையாற்றிய போப் பிரான்சிஸ் காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தார். போப் IPL தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தி அசத்திய பெங்களூரு. பெல்ஜியமில் நடந்த கார் பந்தய போட்டியில் நடிகர் அஜித் குமாரின் அணி 2வது இடம் பிடித்து அசத்தல். சமூக வலைதளங்களில் அஜித் குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் ரசிகர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.